நேத்து என்ன நடந்துச்சு? நேற்று நைட்டு ஒரு 1:30 1:20 இருக்கும். கடை சாத்திட்டு நானும் என் பிரதர் வந்துட்டு இருந்தோம் ரிட்டர்னு. என் பிரதர் பைக்கில் வந்தார், நான் காரில் வந்துட்டு இருந்தேன். வரும்போது ஒரு ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்கும், ஒரு 10 மீட்டர் பக்கத்தில் தான், ஒன்றா தான். அது பக்கத்தில் சைடில் என் பிரதர் சைடில் பைக்கில் வந்துட்டு இருக்காரு, நான் இந்த சைடில் அப்படி காரில் வரேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 ஃபீட் இருக்கும், 10 to 15 ஃபீட் இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர், திடீர்னு ஒரு பைக் சரியான ஸ்பீடு, நல்ல ஒரு ஹெவி ஸ்பீடு தான் அது. அந்த ஸ்பீடு வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏறவும் பின்னாடி உட்காந்து அந்த ஒரு பொண்ணு வந்து கீழே அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்து ஷி வாஸ் டிராக்டு. ஒரு ஒரு 15-20 மீட்டர்ஸ்க்கு ட்ராக் ஆகி தான் போனாங்க. போய் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்ச உடனே நாங்கள் ஷாக் ஆகி வண்டி நிப்பாட்டு போய் எல்லாரும் போய் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட். ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் பயந்துட்டோம். அந்த அன்டைமெண்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக நிறைய பேர் இல்லை. நானே என் பிரதர் அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர், ஒரு 3 பேர்கிட்ட இருந்தாங்க. அது போக இன்னும் ஒரு விசிகாவில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் சம்திங் ஏதோ சொன்னார். அவரும் ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள ஏதோ இன்சிடென்ட் ப்ராப்ளம் இருக்குது போல், அதெல்லாம் ஏதோ பேசிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ ஹி வாஸ் ஹெல்பிங் ஹிம். அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தார், அவங்க கூட தான் இருந்தார். ஸோ நாங்களாம் சேர்ந்து டக்குன்னு நியர்பைலேயே இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருந்தது, அப்படியே கொண்டு போய் எங்கள் கார்லேயே அப்படியே எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டோம். ஏன்னா அன் டைம் நல்லா ஆம்புலன்ஸ் எதுவும் கால் பண்ண முடியல. அண்ட் பிளட் லாஸ், கொஞ்சம் ஹெவியாக பிளட் லாஸு. அண்ட் பொண்ணுக்கு அன்கான்ஷியஸ் ஆகிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் டக்கு நாங்களே கொண்டு போய் சேர்த்துட்டோம். மற்றபடி அவ்வளோதான். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது? இரவு நேரத்தில் லைட் மாதிரி இல்லையா அந்த இடத்துல? ஆக்சுவலாக அது பெரிய ரோடு, கொஞ்சம் எல்லாருமே ஸ்பீடிங் வர்றது தான். ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் நல்ல பெருசாக தான் இருக்கும். அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க, நம்ம பொறுமையாக தானே போகணும். ஸ்பீட் பிரேக்கர் விசிபிளாக தான் இருக்கும், விசிபிளாக இல்லாமலாம் இல்லை, நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். இதுக்கு மேலே வேணாங்க பண்ண முடியும், வச்சு பாருங்க. மேபி அந்த ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பிகர் ஸ்பீட் பிரேக்கராக இருக்கிறதுனால கொஞ்சம் பைக் எதாவது வந்துச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்ட் வந்து நல்லா ஃப்ளை ஆகிற மாதிரி, வண்டி நல்லா ஃப்ளை ஆகிற மாதிரி ஒரு மொமெண்ட் தான் கிரியேட் பண்ணும் அந்த ஸ்பீட் பிரேக்கர். பட் ஸ்பீட் பிரேக்கர்னாலலாம் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நம்ம சம்திங் எல்ஸ் ஏதோ ஒரு இஷ்யூ அன்றைக்கி நடக்கணும்னு இருந்திருக்கு. பாவம் அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பீட் தேவையும் கிடையாது. அந்த அன்டைமில் என்ன கான்வர்சேஷன் என்னவோ தெரில. தேவர் நாங்கள் ஆக்சுவலாக ஸ்லோவாக நாங்கள் என்ன ஒரு 40-50 போயிட்டு இருப்போம், ஒரு 40 போயிட்டு இருக்கோன்னீங்களேன். அது ஃபுல் ஸ்பீட் நல்லா ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகி தான் போச்சு. போயிட்டு அப்படி ஒரு ஏரில் அப்படி பறந்து அப்படி விழுந்தாங்க. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அப்படி கிராஸ் ஆகி டக்குன்னு அப்படி ஏறி பறந்து அப்படி விழுந்தது. நான் இப்படி குனிஞ்சிட்டு பார்க்குறேன், முன்னாடி பார்த்தா நடு ரோட்டில் தேஞ்சிட்டு போய் அந்த பொண்ணு நிற்கிறாங்க. காயம் அவருக்கும் பட்டுதா, ஓட்டுனவருக்கு? இல்லை, அந்த பையனுக்கு பெருசாக எதுவும் அடிப்படல. ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் பின்வண்டியில் அடி, நல்லா அங்கேயே வச்சு நல்லா பிளட் லாஸ், அங்கேயே நல்லா பிளட் லாஸ். எங்களுக்கு இன்னொரு பயம் வாட்டர் பிரேக் ஆயிருக்குமான்னு சொல்லி. ஷி வாஸ் 9 months ப்ரெக்னென்ட். ஸோ எங்களுக்கு அதுவும் தெரில, எப்படி ஹேண்டில் பண்ண எதுவும் தெரில எங்களுக்கு. பட் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. அதாவது ஹெல்ப் பண்ணியாச்சு. ஷி இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன்.